ஹாய், இந்த வாரம் உங்களுக்காக 3 இன்ட்ரெஸ்டிங் வெபினார்ஸ் காத்துட்ருக்கு. காலையில் 10 மணிக்கு ரெசல்யூஷன் 2026 மேக் யுவர் ஃபர்ஸ்ட் க்ரோர் யுவர் ரியாலிட்டி. காலையில் 11 மணிக்கு பில்டிங் ரெசிலியன்ட் போர்ட்ஃபோலியோ இன் வாலடைல் டைம்ஸ் 2026 பிளேபுக். காலையில் 12 மணிக்கு ஒரு நியோ வெபினார் இருக்குது, எஸ்பெஷலாக மிடில் ஈஸ்டர்ன் இன்வெஸ்டர்ஸ்க்காக இயர் அண்ட் ரிவ்யூஸ் 2025. இந்த 3 வெபினாரோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நம்ம வெபினாரில் சந்திக்கலாம். 50,000 மாத சம்பளம் வாங்குகிற ஒரு இளைஞருக்கு சந்தேகம், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணால் இனஃப்? ஃபஸ்ட்டு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணால் இனஃப்ன்ற கேள்வியை கேட்குறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையை வாழறதுக்கு எவ்வளவு பணம் இருந்தால் இனஃப்ன்ற கேள்வியை எல்லாரும் கேட்கணும். ஏன்னா ஒருத்தருக்கு தன்னுடைய லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும்ன்ற அந்த ஒரு விடை வாழ்நாள் பூரா தேவைப்படும். அந்த விடையை நம்ம கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஏர்லியாக நடந்துருச்சுன்னா அது எப்படி நமக்கு உதவும்? ஃபஸ்ட்டு இந்த விடையை தேடாதவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். இந்த விடையை தேடாதவங்க கிட்டத்தட்ட அவங்க மொத்த சம்பளத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, மொத்த பணத்தையும் செலவு பண்ணி வாழறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முழுமையானதுன்னு தங்களுடைய அறியாமையினால கூட நம்புகிறாங்க. ஒரு முழுமையான வாழ்க்கையை நம்ம வாழணும்னா நம்முடைய தேவைகளை நாம் அளவிட வேண்டும், அளவாக வைக்க வேண்டும். அந்த அளவீடும் அளவாக இருந்தால் தான் நமக்கு வாழ்க்கையில் இன்று கிடைப்பதை விட நாளை வேற ஒன்று கிடைக்கும். இல்லைனா என்ன ஆகும்னா இன்னைக்கு வாழ்ந்ததோட நம்ம லைஃபு அந்த இடத்துலையே ப்ரெசண்ட்லேயே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ரெசண்ட்லேயே ட்ராவல் பண்ணுறதுல என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்களா? நாளைக்கு நம்மளால் இதே பணத்தை ஏர்ன் பண்ண முடியலனாலோ வேலை போயிட்டாலோ நம்ம லைஃபு ரொம்பவே ஒரு ப்ராப்ளம் ஸ்பாட்டுக்கு வந்துடும். அந்த இடத்துக்கு லைஃப் வரக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய முதல் குறிக்கோள் அங்கே இருக்க வேண்டும். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம வரக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு எவ்வளவு பணம் வாழ தேவைன்னு ஒரு அளவீடு இருக்கணும். 50,000 சம்பாதிக்கிறவங்களுக்கு வாழறதுக்கு எவ்வளோ பணம் தேவை? ஒரு 30,000. ஸோ குறைந்தபட்சம் ஒருத்தர்னால ஒரு 20,000 ரூபாயை 50,000 சம்பளத்தில் வேறு தேவைகளுக்கு யூஸ் பண்ண முடியும். நான் அதையும் கொஞ்சம் சுருக்கி ஒரு 10,000 ரூபாயை ஒரு மாதத்தில் ஒருத்தரால் சேமித்து முதலீடு செய்ய முடியும்னு ஒரு அசம்ஷன் பண்ண போகிறேன். ஸோ 50,000 சம்பாதிச்சா ஒரு 10,000ஆவது உங்களால் சேமித்து முதலீடு செய்ய முடியும். இது உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு சக்தியின் அடிப்படை அளவீடு. இது எங்கேருந்து வருதுன்னா 30,000 உங்களால் வாழ முடியுன்ற உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு காஸ்டிங், அதன் அளவீடு. பாக்கி இருக்கிற 20,000 ஒரு 10,000 நீங்கள் சேமித்து முதலீடு பண்ண முடியுன்ற ரெண்டாவது ஒரு அளவீடு. ஸோ ஒரு 10,000 ரூபாய் கேப் வேறு நான் விட்டுருக்கேன். ஸோ 10,000 ரூபாயை 50,000 சம்பாதிக்க டெஃபினட்டாக சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண முடியும். முடிந்தால் இந்த தொகையை 15,000 ஆகவோ 20,000 ஆகவோ உயர்த்தவும் முடியும். இதை 50,000 சம்பளம் வாங்குற எத்தனை பேர் செய்கிறீங்க? குறைஞ்சபட்சம் 10,000 நீங்கள் முதலீடு பண்ணுறீங்களா மாதம்? அதிகப்படியாக 20,000 பண்ண முடியுதா? அல்லது அதையும் மீறி ஒரு தொகையை உங்களால் சேமித்து முதலீடு செய்ய முடியுதா? நான் பார்த்தவரையில் யாருக்கு அவங்க வேலை செய்கிற ஊரில் சொந்த வீடு இருக்கோ அவங்க ஒரு அதிகமான தொகையை சேமிக்க முடியும். பட் புலம்பெயர்ந்து வேறு ஒரு ஊரில் வேலை செய்கிறவங்களால இதை செய்ய முடியாது. அதனால தான் நான் இந்த அசம்ஷன்லேயே நீங்கள் வேறு ஊரில் வேலை செய்கிறீங்க, சில செலவுகள் இருக்கும்னு ஒரு அசியூம் பண்ணி தான் 30,000 ஒருத்தரால் இருக்க முடியும்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ 50,000 சம்பாதிச்சா குறைஞ்சபட்சம் 10,000 இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு டெஃபினட்டாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதணும். இந்த 10,000 நீங்கள் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணணும். இதுக்கு தேவை, அதுக்கு தேவை, பைக் வாங்க போகிறேன், ஃபாரின் போகிறேன், இப்படி வேறு வேறு செலவுகளுக்கு இந்த பணத்தை டைவர்ட் பண்ணவே கூடாது. 5 ஆண்டுகள் இந்த பணம் அதே இடத்தில் முதலீடு செய்த இடத்தில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிங்கன்னா அது மியூச்சுவல் ஃபண்டில் க்ரோ ஆகணும். பிபிஎஃப்ல போட்டிங்கன்னா பிபிஎஃப்ல தான் இருக்கணும், அங்கேருந்து எடுக்கக்கூடாது. எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வளரணும். ஆல்ரைட், இது நமக்கு என்ன பயனை தரும்? ஃபஸ்ட்டு சேமிப்பு மற்றும் முதலீட்டு கலாச்சாரம் நம்ம லைஃப்குள்ளே வந்துடும். அந்த டிசிப்ளின் நம்மளோடு
ஒன்றாயிடும். இது ரெண்டும் நமக்கு காம்பவுண்டிங் என்ற பண வளர்ச்சிக்கான ஒரு அனுபவத்தை நம்ம லைஃப்குள்ளே கொண்டு வந்துடும். காம்பவுண்டிங் நடக்கும்போது நம்ம சேமிப்பு வளர்ந்து வேறு ஒரு தொகையாக மாறிவிடும். ஸோ 5 வருஷம் கழித்து நம்மக்கிட்ட நம்ம சேமித்த பணம் மட்டும் இருக்காது, அந்த சேமித்த பணம் நமக்காக வேலை செய்து சம்பாதித்த பணமும் சேர்ந்துடும் அதோட. ஸோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய தொகை கணிசமாக அதிகமாக இருக்கும். முக்கியமாக ஒரு பாயிண்ட், நம்ம இந்த வீடியோவில் 50,000 சேலரி வாங்குறவங்களை பற்றி தான் பேசுகிறோம். நாளைக்கு 50,000லேருந்து உங்கள் சம்பளம் கூடும்போது நிச்சயமாக உங்கள் சேமிப்பும் முதலீடும் கூட வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு முறை சம்பளம் உயரும் போதும் சேமிப்பு உயர வேண்டும், முதலீடு உயர வேண்டும். இது எல்லாமே ஒரு ஒருங்கிணைந்த வளர்ச்சி. சம்பள உயர்வு, சேமிப்பு வளர்ச்சி, முதலீட்டு வளர்ச்சி, இது எல்லாம் ஒருங்கிணைந்தால்தான் வாழ்க்கையில் ஒருத்தர் வளர முடியும். அவங்க கெரியரில் அடையக்கூடிய வளர்ச்சியை நிதிமயமாகவும் பெற முடியும். இதை பெற்றால் மட்டும்தான் நம்முடைய உயர்வு என்பது நமக்கு தேவையான லைஃப்பை நமக்கு கொடுக்கும். அந்த லைஃப்பை நோக்கி இணைந்து பயணிப்போம்.